நான்லாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது வெள்ளை மண்ணு குளத்துல அங்கே இந்த பக்கம் என்ன முழுக்கி ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. அதில் பக்கத்தில் பார்த்தா எருமாடு ஒன்று அது முழுகுது உள்ள. அப்போ சிலரில் பிலிப்பி போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு மந்திரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாரு. ஏன்னா தடகுது ஞானஸ்தானம் இருக்கிறது இல்லை, தடை எதுவுமே இல்லை, தண்ணி இருக்குது, நான் இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்துடுறேன். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் ஞானஸ்தானம் எடுக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு ஞானஸ்தானம் கூட என்னன்னு தெரியாதுங்க. போன அடுத்த வாரத்தில் பாஸ்ட் ஞானஸ்தானம் சொல்லிட்டாரு. எதுங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்? ஞானஸ்தானம் எடுத்தால் தான் திருவிருந்து கொடுப்பாங்க. அடாடா, ஞானஸ்தானம் எடுத்தால் விருந்து கொடுப்பாங்களா? மட்டன் விருந்து கொடுத்துருவாங்க போல். சரி என்ன பண்ணுது, இது ஒரு பெரிய விருந்தாக இருக்கும் போல் சொல்லிட்டு பரவாயில்ல, இந்த வாரம் நம்ம வந்த விருந்தாளி போல் வந்திருக்கு, அடுத்த வாரம் நம்மளுக்கு விருந்து கொடுப்பாங்க சொல்லிட்டு போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரெட்டும் திராட்சை ரசமும் கொடுத்தாங்க. எத்தனை பேர் அவன் சொல்கிறீங்க? அதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அப்படி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தேன். ஆண்டவர் கைவிடலை. 17 வயசில் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். இந்த நாட்களில் கர்த்தர் ஊழியக்காரன் கர்த்தர் நிறுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க?